முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வச்சு செஞ்சு விட்டாங்க. இன்னைக்கு ஒரே நாளில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஒரு 2% மேலே நிஃப்டியே இறக்கத்தை கொடுத்துருக்கு. சரி, இப்படி நிஃப்டி இறங்கி ஒரு 2% இறங்கியிருக்கு. இதோட நின்றுமா, இன்னும் இறங்குமான்னு கேட்டால் இப்போ தானே இறங்குறதுக்கே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே நிறுத்துங்கன்னா எப்படி? அது போய்கிட்டே தான் இருக்கும். நிறுத்துறதுக்கான தூரம் இன்னும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்ஸில் வெறும் 7 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவில் இருக்குது. அது போக மிச்சம் 43 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதில் ரொம்ப அடி வாங்கியிருக்கிறது இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸு. அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸை பாருங்கள், பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு 5% கிட்டத்தட்ட அடி விழுந்திருக்கு. அதற்கான காரணம் என்னென்னு வீடியோவில் சொல்கிறேன், பின் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு தெரியும். கோல்டோட பிரைஸ் இன்னைக்கு பார்த்தா ஒரு பெரிய அளவுக்கான ஏற்றத்தை கொடுக்க முடியாம ஒரு வெறும் 80 ரூபா அளவில் ஏற்றத்தை கொடுத்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 350 ரூபா 400 ரூபான்னு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பி ஸ்டாக் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் தற்சமயம் சண்டை திரும்ப ஆரம்பிச்சதுனால கோல்டு சின்னதாக கன்சல்டேஷன் போடுது. திரும்பவும் எப்போ வேணாலும் பழைய மாதிரி ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபான்னு குறைய ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து வேர்ல்டு மார்க்கெட்டு, அமெரிக்காவோட மார்க்கெட்லாம் தற்சமயம் ஃபியூச்சர்ஸில் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். டோ ஜோன்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக ஒரு 0.5% வரைக்கும் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இன்னைக்கு அவங்களுடைய மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுதும் இதே மாதிரியாக ஓப்பன் ஆகிற சான்ஸ் இருக்குது. க்ளோஸ் ஆகும் பொழுது பெருசாக கூட க்ளோஸ் ஆகலாம் நெகட்டிவாக. ஏன்னா தற்சமயம் வரைக்கும் வார் நடந்துகிட்டு இருக்க காரணத்தினால. அடுத்து கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோல்டை பாருங்க, ஒரு 1% அளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு அவுன்ஸுக்கு ஒரு $4,450 லெவலில் இருக்கு. அதே மாதிரி முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா பிரெண்ட் க்ரூட் தாங்க. ரீசெண்ட் டேஸில் ஒரு $90 வரைக்கும் போன அந்த பிரெண்ட் க்ரூடோட ப்ரைஸு இப்போ சண்டை திரும்ப நடந்துட்டு இருக்க காரணத்தினால டெய்லி ஒரு 2-3% வரைக்கும் மெதுவாக ஸ்லோவாக ஏறிக்கிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் இது திரும்ப வேகமாக ஒரு ஏற்றத்தை கொடுத்து போகலாம், மேல் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. அடுத்து நம்ம ருபி, $1 பார்த்தா $94.76 வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு நாளிலேயே கிட்டத்தட்ட ஒரு 80 பைசா அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருப்பாருங்க. காலைல ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு $93.97, அதாவது $94 இருந்திருக்கும். இப்போ பார்க்கும் பொழுது 76 பைசா, கிட்டத்தட்ட ஒரு 80 பைசா அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஒரே நாளில். ஸோ இன்னைக்கும் தெரியும் நம்முடைய ஃபாரினர்ஸ் வந்து முரட்டுத்தனமாக விற்று வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து பிட்காயினோட ப்ரைஸ் இதையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அடித்து நவத்திருக்காங்க. இன்னைக்கு பிட்காயினோட ப்ரைஸும் ஒரு பிட்காயினுக்கு 2.5% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பிட்காயின் பக்கம் போகலாமான்னு பார்த்தா அங்கவும் அடிதான் விழுந்துகிட்டு இருக்கு. தற்சமயம் இந்த கமாடிட்டிஸ்லேயே குரூட் ஆயில் மட்டும்தான் பாசிட்டிவ் லெவலில் போய்கிட்டு இருக்கு. மிச்சம் எல்லாமே ரொம்ப நெகட்டிவ்ல தான் இருக்கு. அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் நியூஸ்க்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ். இன்னைக்கு ஒரு 5% மேலே இதை வந்து இறக்கியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஷேர் பார்த்தா இந்த 1 இயரில் ஒரு 25% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருக்கு. இந்த வருஷத்துலேயே ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 18% மேலே இறக்கத்தை கொடுத்துருச்சு. சரி, இன்னைக்கு இந்த ஷேர் வந்து ஒரு 5% இறங்கியிருக்கு. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா திரும்பவும் ஒரு சொல்லுவாங்க, பட்ட காலிலே படும் கெட்டக்கூடிய குடுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த யூகேல, அதாவது லண்டன் சைடில் ஜேஎல்ஆருக்கு பிளான்ட் இருக்குது ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல. அங்கே இப்போ ஒரு 2 வாரத்துக்கு ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த கார் தயாரிக்க தேவையான பார்ட்ஸ், சின்ன பார்ட்ஸ் இருக்குல்ல, அதில் சப்ளை பண்ணுறதுல ஏதோ சின்ன ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு இது நிறுத்தி வைக்க போகிறாங்க. ஏற்கனவே லாஸ்ட் இயரில் ஒரு 3 மாதம் நிறுத்தி வச்சாங்க சைபர் அட்டாக் நடந்ததுனால. அந்த ஒரு காரணத்தினால Q2ஓட ரிசல்ட்டு Q3ஓட ரிசல்ட் பார்த்தா ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துச்சு. இப்போ ஆனால் இந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்படாதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த குவார்ட்டர் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் வந்து அடுத்த குவார்ட்டர்லனா எங்களுடைய சேல்ஸ்லையோ ரெவன்யூல பெருசாக பாதிப்பு கொடுக்கலாம் தவிர்த்து இந்த குவார்ட்டரில் பெருசாக பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் இந்த ஷேர் இன்னைக்கு அடித்து இறக்கியிருக்காங்க. அடுத்து நிஃப்டி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு இந்த இன்வெஸ்கோ தஹேர் பாஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளோட நிஃப்டி இன்னும் ஒரு 7-8% வரைக்கும் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இறக்கத்துக்கே நம்மளால முடியல. இன்னமும் இங்கேருந்து ஒரு 8%னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த அனலிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அதே மாதிரி வருமானு கேட்டால் கரண்ட் சிச்சுவேஷன் இந்த பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் தொடர்ந்து ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த குவார்ட்டரில் வரலனாலும், ஏன்னா இதோட எஃபெக்ட் வந்து இந்த பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் தொடர்ந்து ஏறுறதுனால எஃபெக்ட் வந்து இந்த குவார்ட்டரில் பெருசாக இல்லைனாலும் அடுத்த குவார்ட்டர்லேருந்து அது அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். அதாவது ஃபினான்சியர் 27ஓட ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் பெருசாக எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. உங்களால் கிரீடினஸ், அதாவது வாங்காமல் இருக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் சில குவான்டிட்டிஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறத பற்றி யோசிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நம்பர்
அருள் கண்ணன் அப்படின்ற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐடிசி, கேஸ்ட்ரால் இந்த 2 பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன ப்ரோன்னு கேட்டிருக்காரு. ரெண்டுமே நல்லா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே 52 வீக் லோவில் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த ஐடிசியை பற்றி நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். அதனால் இந்த கேஸ்ட்ராலை பற்றி நம்ம கண்டிப்பாக நண்பருக்காக சொல்லிடுவோம். கேஸ்ட்ரால் ஃபஸ்ட்டு அவங்களுடைய சார்ட்டை நம்ம பார்ப்போம். சார்ட்டில் பார்க்கும் பொழுது அவங்க ஒரு 250 ரூபா இந்த ஷேரோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட நல்லாவே டவுன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்சமயம் ஒரு மாதிரி டெக்னிக்கலாக சப்போர்ட் லெவலில் இருக்குது. சரி, சப்போர்ட்டில் இருந்தால் உடனே இந்த ஷேர் திரும்ப ஏறிடுமா அப்படின்னு கேட்டால் அவங்களோட ரிசல்ட்டை போய் நம்ம பார்ப்போம். ரிசல்ட்டில் பாருங்கள், எந்த ஒரு பெருசாகவும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. அதாவது ஃப்ளாட் ஒரு மாதிரி குவார்டர் அண்ட் குவார்டர் பார்த்தா இயர் ஆன் இயர்லேயும் சரி ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இந்த ஷேரில் எந்த ஒரு ஷேருமே நாம் வெறும் டிவிடெண்டுக்காக மட்டும் போய் நாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட பணம் வந்து ரொம்ப லாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா தற்சமயம் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா விழுந்து எத்தனையோ ஷேர்ஸ், அதாவது வேகமாக அந்த வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து எத்தனையோ ரொம்ப கீழே விழுந்திருக்கு. அந்த மாதிரி ஷேர்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய பணம் வந்து ரிட்டர்ன்ஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்டாக் இந்த கேஸ்ட்ரால்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயுமே மூவ்மெண்ட் ஆகலை. இந்த கொரோனா டயத்தில் ஒரு 100 ரூபாயில் இருந்த ஷேரு சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். கொரோனா டைமில் எங்கே ஒரு 2000 பாருங்க, ஒரு 80 ரூபா 100 ரூபா லெவலில் இருந்த ஷேர் இப்போ திரும்ப ஒரு 200 ரூபா. பெருசாக ரிட்டர்ன் இல்லை. ஏன்னா அந்த கொரோனா டைமில் நிறைய ஷேர்ஸ் வந்து 40-50% விழுந்து 52 லோவில் போச்சு. ஆனால் அங்கேருந்து அது எத்தனையோ மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. இந்த கேஸ்ட்ரால் எங்கேயுமே பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை. உங்களுக்கு டிவிடெண்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கன்சிடர் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கேஸ்ட்ராலில் நானாக இருந்தால் தற்சமயம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அடுத்து ராபர்ட் கியோசைக்கிங்க. இவரும் தான் ஒரு வருஷமாக மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, மார்க்கெட் கிராஷ் வருது, இந்த வருது, புலி வருது, புலி வருது, புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில் ஒருவேளை புலியே ஒரிஜினலாக வந்தாலும் நமக்கு பயமே போயிடும் போல. ஏன்னா கடந்த ஒரு வருடங்களாக அவர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த கிராஷ் வருது கிராஷ் வருதுன்னு. சரி, இதுக்கு முன்னாடி இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ 2 பேரும் எக்ஸாம்பிள் ஆச்சு சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு ஒருத்தர், அடுத்த எட்கர் கேசி. இவங்க 2 பேரும் யாருன்னா தீர்க்க தரிசிகள், ரொம்ப பழங்காலத்தில் வாழ்ந்துருப்பாங்கல்ல. அதில் ஃபர்ஸ்ட் இந்த நாஸ்ட்ராடமஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இவர் வந்து 16th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு நபர். என்ன சொல்லியிருக்காரு, அப்பவே எழுதி வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா 2026 என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 7 மாத போர் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. தற்சமயம் அதே மாதிரி ஒரு போர் ஆரம்பிச்சிட்டாங்க. பிப்ரவரி 2028 26 ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் சொல்றபடி பார்த்தா அந்த வார் வந்து ஒரு 7 மாசம்னா செப்டம்பர் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரியா இருக்கு. அடுத்து ஒரு டவுன்ஃபால் ஆஃப் மேஜர் லீடர். உண்மையில ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான ஷியா முஸ்லீம்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய கமேனி அவர்கள் வந்து இறந்துட்டாரு. அடுத்து சிவியரா ஜியோ பாலிட்டிக்கல் கான்ஃபிளிக் நடக்கும் இருக்காரு. தற்சயம் அதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு மேஜர் லீடர் இறந்தக்கடுத்து ஈரான் போட்டு எல்லாரையும் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய எனர்ஜி கிரைசிஸே வேர்ல்டு ஃபுல்லாக வந்துடும் போல. ஸோ ஒரு வகையில் பார்க்கும் பொழுது இந்த நாஸ்ட்ராடமஸ் சொன்னது சரியாக தான் இருக்கு. அடுத்து இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க, எட்கர் கேசி அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா அவரும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் ராபர்ட் கியோசைக்கி சொல்லியிருக்காரு பெரிய மார்க்கெட் கிராஷ் வந்து வரப்போகுது அப்படின்னு. ஒருவேளை வந்துச்சுன்னா தயாராக இருந்துக்கோங்க. அந்த டைமில் எந்தெந்த ஷேர்லாம் நாம் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுக்கிங்கன்னா அந்த டைமில் நம்மளால் வந்து சரியாக செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப மார்க்கெட் ஏறினா ரொம்ப பதட்டத்தில் இருப்போம். ஸோ இப்போவே நீங்கள் வந்து எந்தெந்த ஷேர்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போவே லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டாக்டர் ரெட்டி. டாக்டர் ரெட்டியிலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தா பெருசாக புதுசாக மருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா மருந்தெல்லாம் கொண்டு வரல. ஏற்கனவே இருக்கிற அவங்களோட வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு பேர் மட்டும் மாற்றிருக்காங்க. என்ன பேர் மாற்றிருக்காங்கன்னா, ஏற்கனவே இந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு இந்த ஒசம்பிக்கு அந்த நோவா நோடிஸ்க்கும் டாக்டர் ரெட்டிக்கும் பெருசாக வார்த்தை மோதல்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதில் நோவா நோடிஸ்கோட அந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஒசம்பிக். இப்போ டாக்டர் ரெட்டி அவங்களுடைய மெடிசனுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ஒலிம்பிக். பேரை பாருங்க, ஒலிம்பிக் ஒசம்பிக். கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி இருக்கிறனால நோவா நோடிஸ்க்கு வந்து கோர்ட்டுக்குலாம் போயிட்டாங்க. அதனால இந்த பிரச்சனையே வளர விடணும்னு சொல்லிட்டு டாக்டர் ரெட்டி அந்த ஒலிம்பிக்னு இருந்த பேரை ஒலைம்ரா அப்படின்னு மாற்றிட்டாங்க. இது உண்மையிலே பார்த்தா நோவா நோடிஸ்க்கு ஒரு பெரிய வெற்றி தான். பட் ஆனால் இது வந்து இந்த ஷேர் ப்ரைஸை பெருசாக இம்பாக்ட் பண்ணுமான்னு கேட்டால் பேர் மாற்றினதுக்கெலாம் பெருசாக இம்பாக்ட் இருக்காது. ஆனால் நேம் தான் எப்போவுமே பிராண்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் ஒரு கடைக்கு போகிறோம், பேஸ்ட் கொடுங்கனாலே பேஸ்ட்னாலே நம்மளுடைய மைண்ட் செட்டில் என்ன வருதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், கோல்கேட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் ஏன்லாம் தெரியாது. சின்ன வயசுலேருந்து அந்த பேரை கேட்டு வளர்ந்துருப்போம். ஸோ பேர் தான் பிராண்டு. ஸோ அதே மாதிரி டாக்டர் ரெட்டி அந்த ஒலிம்பிக்லேருந்து ஒலிம்பிரான்னு மாற்றிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுன்றதை வருங்காலத்தை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும்.
அடுத்து ஐடிஎஃப்சி பேங்க்லேருந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து அவங்களுடைய எம்டி அண்டு சிஇஓவான மிஸ்டர் வைத்தியநாதன் வந்து கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த சண்டிகாரில் ஒரு 600 கோடி 590 கோடி ஒரு அரௌண்ட் 600 கோடி வச்சுக்கிடுவோம். 600 கோடிக்கு ஒரு ஃப்ராடு நடந்துச்சு. அதை வந்து ஒரு மாதிரியே பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் முடிச்சுட்டாங்க. அதனால் அந்த வரக்கூடிய குவார்ட்டரில் இந்த Q4 குவார்ட்டரில் வந்து பெருசாக லாஸ் இருக்கும் இந்த பேங்க்கில் அப்படின்னு நாமளுமே எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் வைத்தியநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெருசாக வந்து லாஸ் அப்படிங்கிறத தாண்டி ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ப்ராஃபிட் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிற தத்து, அது லாஸ்ட் குவார்ட்டரை விட கம்மியாக லாஸ்ட் குவார்ட்டரை விட அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் அதை பற்றி சொல்ல, ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மைக்ரோ ஃபினான்ஸில் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்துகிட்டு இருக்கோம். மைக்ரோ ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சீக்கிரமே நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லோன் க்ரௌத்தும் எங்களுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இவர் இன்னைக்கு சொல்லியிருந்தாலும் ஷேரில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. இன்றைக்கி ஒரு 2% விலைக்கு அடித்து இறக்கி தான் வச்சுருக்காங்க. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் ஒரு 50 ரூபீஸ் 50 to 55 ரூபீஸில் தான் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ மேற்கொண்டு இந்த ஷேர் வந்து ஒரு 10% 15% இறங்கினாலும் மனசை தேர்த்திக்கங்க, சான்சஸ் இருக்குது. தற்சமயம் இறங்குமான்னு கேட்டால் இப்போ இல்லைனாலும் எங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கடுத்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஜிண்டால்சா, நம்ம நண்பர் இந்த ராஹித்னு ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜிண்டால்சா ஐ பாட் வெரி லெஸ் குவான்டிட்டி, கம்மியான குவான்டிட்டியில் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப மேலே போச்சு, இப்போ திரும்ப இந்த ஷேர் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ஷேர் வந்து நான் வந்து திரும்பவும் வாங்கலாமா ஃபியூச்சர் ரிட்டர்னுக்காகன்னு கேட்டிருக்காரு. நம்ம போய் பார்ப்போமே. இந்த ஷேரில் பார்த்தா எங்கே 380 ரூபா எங்கே இருக்குது, 180 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட 50% மேலே இறக்கத்தை கொடுத்து காலி பண்ணி கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த ஷேர் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் எந்த லெவல்னா ஒரு 150 ரூபீஸில். இந்த டைமில் சப்போர்ட் எடுக்கணும்னு நாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் முன்னாடி, பழைய வீடியோவில் பார்த்துருந்த நண்பர்கள் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி திரும்ப மேலே போச்சு. ஆனால் இது அங்கேயே சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து எங்கள் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்போ நண்பர் சொல்லியிருக்காருல, இதே மாதிரி ஒரு 100 ரூபீஸ் இருக்கும்பொழுது இந்த இடத்துல நானுமே வாங்கியிருந்தேன். ஆனால் ஒரு 130 ரூபீஸ் இருக்கும்போது 30% ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கு இந்த ஷேர் மேலே போச்சு. இருந்தாலும் 30% ப்ராஃபிட்ன்றது எனக்கு போதுமானதாக தான் இருந்துச்சு. திரும்ப இந்த ஷேரில் தற்சமயம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நான் வாங்குவேன்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். நண்பர் வந்து உங்களுடைய ஓன் முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து கனரா பேங்க். இந்த கனரா பேங்க் ஷேருமே ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இப்போதைக்கு வாங்கலாமான்னு. அது நாம் சொல்கிறதோட சாய்ஸ் புரோக்கிங் அப்படின்ற ஒரு ரேட்டிங் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து இந்த ஷேர் வந்து ஒரு 158 ரூபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சார்ட்டை போய் பார்ப்போம். இந்த ஷேரையுமே நம்ம ஒரு 120 ரூபீஸில் இந்த டைமில் பிரேக் அவுட் ஆகி மேலே போக போகுதுன்னு இந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட 30% மேலே ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு. கொடுத்த அந்த ஷேர் பார்த்தா திரும்ப வந்து கீழ் நோக்கி இறங்கி வந்துகிட்டு இருக்கு. தற்சமயம் கூட ஒரு 125லேருந்து 130 ரூபீஸ்ன்றது நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் தான். இங்கேருந்து திரும்ப மேலே போகும்னு சாய்ஸ் புரோக்கிங் சொல்லியிருக்காங்க. போகுமா அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்த்துட்டு இல்லை ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறத பற்றி நண்பர் யோசிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏன் அதை பற்றி சொல்கிறேன்னா, இந்த நிஃப்டி 50 சார்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் டெய்லியுமே இந்த ஹீட் மேப் நான் டெய்லியுமே போட்டுட்டு தான் இருக்கேன். இதில் டெய்லியுமே பெருசாக லாஸ் பண்ணுறது பார்த்தா அந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸில் யார் பஜாஜ் ஃபினான்ஸு, அப்புறம் இந்த எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, இந்த மாதிரி பஜாஜ் ஃபின்சர்வ், இந்த மாதிரி பேங்க் ஸ்டாக்ஸ் தான் பார்த்தா நிறையா வந்து இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ இந்த க்ரூடோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸில் இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சு அடிபட்டு ஷேர்ஸ்லாம் பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போவே இந்த ஃபாரினர்ஸ்னு நம்ம சொல்லுமே, புத்திசாலி குழந்தைகள் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ப்ராஃபிட்லாம் புக் பண்ணி வெளியே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக பேங்க் ஸ்டாக் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குவார்ட்டரும் அடுத்த குவார்ட்டர் வெயிட் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா அது நீங்கள் பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பாகவும் இருக்கும். ஒருவேளை அந்த குரூடோட ப்ரைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சதுன்னா தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா கண்டிப்பாக மாட்டுவீங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்து முக்கியமாக இந்த ஓஎம்சி கம்பெனிஸுங்க, ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிஎஸ்சிஎலுக்குலாம் ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த எக்ஸஸ் டியூட்டியெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது பெட்ரோலுக்கு 10 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க, டீசலுக்கு மொத்தமே 0 ஆக்கிட்டாங்க. எக்ஸஸ் டியூட்டி கிடையாது. இதனால் என்ன ஆகும்னு சொன்னால் இவங்களோட மார்ஜின் அடி வாங்குறது இப்போதைக்கு தப்பிக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அவங்களோட மார்ஜினில் வந்து இது இம்பேக்ட் வந்து கம்மி பண்ணுது அப்படிங்கிறது இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா 1 லிட்டருக்கு 10 ரூபான்றது நல்ல ஒரு விஷயம் தான். ஒருவேளை இவங்க இந்த ப்ரைஸ் வந்து எக்ஸிஸ் டியூட்டி கம்மி பண்ண மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னால், ஒரு பக்கம் பிரெண்ட்டுகளோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே கம்பெனிஸ், அதாவது இந்த ஐஓசி, ஹெச்பிஎஸ் எல்லாம் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ஏற்றாமல் வச்சுருந்தா
அவங்க மொத்தமாக அவங்களோட மார்ஜினும் காலியாகும், ப்ராஃபிட்டும் காலியாகும். அதை தவிர்க்கிறதுக்காக, அதாவது பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கணுன்ற காரணத்துக்காக நம்முடைய மத்திய கவர்மெண்ட் வந்து இதை கம்மி பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குதுன்றது இந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் பெருசாக தெரியாது. அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்டில் நல்லா தெரியும், பார்ப்போம். அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் நண்பர்களே. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.